மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனை பாமகவினர் நேரில் சந்தித்து அழைப்புதலை வழங்கினர். அதனை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்ட திருமாவளவன் மாநாடு சிறப்பாக நடைபெற வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, வணக்கம். மே 11ஆம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்த பாமகவினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த மாநாட்டிற்கு அனைத்து சமுதாய மக்களும் வந்து பங்கேற்க வேண்டும் என அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனை அடுத்து பாமகவினர் அரக்கோணத்தில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அவருக்கு சால்வை அணிவித்து இந்த மாநாட்டிற்கான அழைப்புதலையும் கொடுத்து மாநாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அழைப்புதலை சிரித்த முகத்தோடு பெற்றுக்கொண்ட திருமாவளவன் அவர்கள் மாநாட்டு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயாவிடம் சொல்லிவிடுங்கள் என்று அவர் சொல்லியதாக பாமகவினர் குறிப்பிடுகிறார்கள். பாமக அதே போல விசிக பொறுத்தவரையிலே அவர்கள் எதிரெதிர் துருவங்களில் செயல்பட்டு வருவதாக அரசியல் களத்திலே சொல்லப்படும் நிலையில் சமீப காலங்களாக இரண்டு கட்சியினரும் தொடர்ந்து நெருங்கி செயல்பட வேண்டும். குறிப்பாக வட தமிழ்நாட்டில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு சமூகங்களும் வளர்ந்தால்தான் வட தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்று தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அதே போல 2013 எடுத்துக்கொண்டால் இதே வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்ற போது அப்போது மரக்காணத்தில் அடிதடி பிரச்சனை போன்றவையெல்லாம் நடைபெற்றது. இந்த ஆண்டு அது போன்று நடைபெறக்கூடாது, எந்த சிறு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்று தொடர்ச்சியாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் திருமாவளவனை நேரில் சந்தித்து பாமகவினர் இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருப்பது அரசியல் அரங்கிலும் கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் எந்த விதமான அசம்பாவிதமும் செய்யாமல் அவர்கள் நல்ல முறையிலே வந்து செல்ல வேண்டும் எனவும் பாமகவினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.